வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் இல்லாமல் ஆன்லைனில் அப் டு 5 lakh வரைக்கும் லோன் வாங்குறதுக்கான ஒரு பெஸ்ட்டான லோன் ஆப்ஸை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான லோன் ஆஃபர் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் வந்து அபோவ் 1 lakhக்கு மேலே லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லோன் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிற இந்த டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனோட டிஸ்கிரிப்ஷன், வெப்சைட், அதுக்கப்புறம் நான் இதில் வந்து லைவாக அப்ளை பண்ணி என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நான் வந்து அப்ளை பண்ண இந்த ஒரு லோன் ஆப்ஸோட நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் லோன் தான். ஸோ ஏஞ்சல் லோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிள் இருந்தது அப்படின்னா டேரெக்டாக மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து லோன் எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லோன் எடுக்கணும் அப்படின்னா இதோட மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கணும். அடுத்தது உங்களோட சிபில் ஸ்கோர் குறைஞ்சபட்சம் 750க்கு மேலே இருக்கணும். ஆல்ரெடி நீங்கள் லோன் எடுத்து எந்த ஒரு பெனால்ட்டி, லேட் பேமெண்ட் வந்து இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி லோன் ஆஃபர்ஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் வெரிஃபையும் பண்ண மாட்டாங்க. அது வெரிஃபை பண்ணாமே உங்களுக்கு லோன் வந்து கிடைக்கவும் செய்யும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் அப்லோட் வந்து பண்ணாமல் தான் இந்த லோன் வந்து கிடச்சிருக்குது. நமக்கு இந்த டைமில் அப்ரூவ்டான லோன் அமௌண்ட் மட்டும் 4,50,000 ரூபாய் கிட்ட நமக்கு லோன் வந்து அப்ரூவ் ஆகிருக்குது. இஎம்ஐ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13,099 ரூபா பர் மந்த்துக்கு வந்து வருது. டோட்டலாக ரீபேமெண்ட் பண்ணுற டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதம் நமக்கான ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னாக எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன டீட்டெயிலாம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும், இதை பற்றின டீட்டெயிலை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ண போகிற இந்த லோன் ஆப்ஸுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோனில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் கிடையாது. எக்ஸ்ட்ரா எந்த அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலை அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. ஸோ இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி எதுலையாவது லோனுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க, இல்லை லோனுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இதில் வந்து அந்த லோன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பொறுத்த வரையிலையும் குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேலே உங்களுக்கு லோன் ரெக்யர்மெண்ட் இருந்தது. அப் டு 10 lakh வரைக்கும் இதில் வந்து லோன் வந்து உங்களால் வாங்கிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற லோன் ஆப்ஸோட கம்பேர் பண்ணும்போது வட்டி அப்படிங்கிறது கம்மியாக இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிடிக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட், அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார்டிங் 11% இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 30% வரைக்கும் மட்டும்தான் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. அடுத்தது ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அப் டு 4% வரைக்கும், மேக்ஸிமம் 4% வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய லோனில் வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து பிடிக்கிறாங்க. ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 மாதத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 60 மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டைமிங்கும் வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களோட டேட்டாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோனுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வாங்க எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த டேட்டாவை யூஸ் பண்ணியே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அப்டேட்டட் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு லோனுமே வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஆல்ரெடி வந்து ஏஞ்சல் லோனில் வந்து அக்கௌண்ட் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ அதை வந்து ஓப்பன் பண்ணி இப்போ அப்ளை பண்ணும்போது எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம், என்னென்ன டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஏஞ்சல் லோன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கொடுத்துருக்கிற அந்த லோன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி கொண்டு வரும். அதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து மினிமம் 1 lakhல இருந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் உள்ள ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஃபார் க்ளோசிங் ஃபீ வந்து கிடையாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு எத்தனை மாதத்தில் இஎம்ஐ பே பண்ண முடியுமோ, எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்க இந்த ஸ்கோரல் பட்டனை வேரி பண்ணி உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணுமோ அந்த அமௌண்ட்டை செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எத்தனை மாதத்தில் ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியுமோ அதுக்கான இஎம்ஐ டைமிங் அந்த மந்த்தையும் வந்து இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் மேக்ஸிமம் 48 மாதம் வரைக்கும் நமக்கு டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 48 மாதத்தை செலக்ட் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 4,50,000 வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லோனை வந்து எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ ப்ராசஸிங் வந்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பாருங்கள் 17.49% இன்ட்ரெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க நமக்கு.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,930 ரூபாய் ப்ராசஸிங் ஃபீ மட்டும் வந்து பிடிக்கிறாங்க. இந்த ப்ராசஸிங் ஃபீ நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட்டில் இருந்து பிடிச்சு போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4,34,070 ரூபாய் நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கான இஎம்ஐ என்ன அப்படிங்கிறது இங்கே வந்து விழுது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த கம்பெனி வந்து இந்த லோனை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரி அண்ட் ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 2-3 ஸ்டெப் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அப்புறம் உங்களோட ஃபாதர்ஸ் நேமு, எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அப்புறம் ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டியது வரும். ஸோ அதையும் வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் அமௌண்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி முடிச்சதுமே அடுத்தது கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஒய்சியில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது உங்களோட டிஜிலாகருக்கான 6 டிஜிட் பின் நம்பரை என்ட்ரு பண்ணி டன் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு அப்படிங்கிற இடத்து நேர் இருக்கக்கூடிய இந்த டிக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டு அலோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபி ஃபோட்டோஸ் ஒன்று எடுத்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்க ஓப்பன் கேமரா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட செல்ஃபி ஃபோட்டோஸை வந்து கிளியராக எடுத்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில் வந்து இங்கே வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து உங்களோட நேம், ஆதார் நம்பர், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ் டீட்டெயில் எல்லாமே ஷோ பண்ணுவாங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பர்பஸ்க்காக இந்த லோன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இதில் ஏதாவது ஒரு ரீசனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் இது வந்து ஒவ்வொரு டைம் நம்ம அப்ளை பண்ணும்போது மாறுபடுது. ஸோ ஒவ்வொரு டைம் நமக்கு ஒவ்வொரு கம்பெனி லோன் வந்து ஆஃபர் வந்து பண்ணும்போதும் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பிடிக்கிறாங்களோ அதை பொறுத்து நமக்கு இந்த அமௌண்ட், இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 48 மந்த் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஓகே அப்படின்னா அக்ரி அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 60 செகண்ட் வந்து வெயிட் பண்ண சொல்லும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இந்த பணத்தை வந்து டெபாசிட் வந்து பண்ணணுமோ அந்த அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உள்ள வந்து வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் டேரெக்டாகவே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நானும் வந்து அப்படி தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து டோட்டலாக ஒரு 3 டிஃப்ரெண்ட் மெத்தடில் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டோட நம்பரை கொடுத்து ஒரு ஓடிபியை வந்து என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப் வந்து அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக செட் ஆயிரும். அப்படி இல்லைனா நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம், இல்லைனா ஆதார் கார்டு ஓடிபி மூலமாகவும் நீங்கள் உங்களுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான லோன் அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து காட்டுவாங்க. அது வந்து டிஜிட்டல் சைன் வந்து பண்ணணும். இந்த டிஜிட்டல் சைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் ஃபோன் நம்பருக்கு. ஸோ அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணதுமே உங்களுக்கு அந்த டிஜிட்டல் கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். ஸோ அந்த கேஒய்சி வந்து கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த லோன் அமௌண்ட் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து டெபாசிட்டட் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம லோனுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இந்த ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி 0 பேலன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இது மாதிரி லோன் ஆஃபர் வந்து காமிச்சது அப்படின்னா நீங்கள் வந்து லோனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம்.